வாக்வாதன் எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் இந்த லாஸ்ட் லெசன் இந்த ப்ரோஸில் இருக்கிற பேராகிராஃப் கொஷினை தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து நம்ம இந்த லெசனுக்குரிய 2 மார்க் கொஷின்லாம் வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க அதையும் வந்து பாருங்கள். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அந்த ஸ்டோரி கிளியராக வந்து புரியும். இந்த வீடியோ நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டிங்கனாவே போதும், உங்களுக்கு ஈஸியாக அந்த ஸ்டோரி வந்து புரிஞ்சிடும். நீங்கள் ஒரு தடவை பார்த்தாவே இந்த கொஷின் ஈஸியாக உங்களுக்கு வந்து மெமரி ஆகிடும். எக்ஸாமில் கண்டிப்பாக இந்த கொஷின்லாம் வந்து வரும். அதனால் மிஸ் பண்ணாமல் கொஞ்சம் டைம் கொடுத்து நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணி இந்த கதையை வந்து கேளுங்க. 2-3 தடவை ரீட் பண்ணி அதை பார்த்தீங்கன்னாவே அட்லீஸ்ட் வந்து நீங்கள் ஒரு தடவை படிச்சுட்டு நீங்கள் தூங்க சொல்லக்கூட காதில் வச்சுட்டு கேட்டுகிட்டே நீங்கள் தூங்குனீங்கன்னா கூட போதும். அந்த ஸ்டோரி நல்லா மெமரி ஆகிடும் உங்களுக்கு. நீங்கள் எக்ஸாமில் வந்து அழகாக ஈஸியாக மறக்காமல் உங்களால் வந்து எழுத முடியும். உங்களால் ஃபுல் மார்க் கண்டிப்பாக வந்து எடுக்கலாம். நீங்கள் வந்து நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வந்து இந்த வீடியோ வந்து நல்லா புரிஞ்சு வந்து பார்த்து படிங்க. ஈஸியாக உங்களால் இந்த கொஷின் வந்து ஃபுல் மார்க் வந்து எடுக்க முடியும். நம்ம வீடியோ வந்து இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து பேராகிராஃப் கொஷின்லாம் படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக சென்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். பேராகிராஃப் கொஸ்டினில் we appreciate the value of something only when we are about to lose it. Explain this with reference to the French language and M. Hamel. அதாவது நம்ம வந்து ஒரு பொருளோட வேல்யூ நமக்கு எப்போ புரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொருளை வந்து நம்ம இழக்கிறப்ப தான் அதோட வேல்யூ நமக்கு தெரியும். ஒரு பொருள் நம்ம கையில் வச்சிருக்கிறோன்னா அது இருக்கிறப்ப அதோட அருமையே நமக்கு தெரியாது. அதை நம்ம இழந்துட்ட பிறகு தான் அது பொருளாக இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலுமே நமக்கு வந்து அது தெரிய வந்து ஆரம்பிக்கும். அது வந்து இந்த லெசனில் வந்து நம்ம மூலயமா வந்து எக்ஸ்பிளைன் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு லாங்குவேஜ் நம்மக்கிட்ட இருக்கிறப்போ அதோட அருமை வந்து நமக்கு தெரியறதில்ல. அதேவே நம்ம அந்த லாங்குவேஜ் நம்ம விட்டு போகிறப்ப தான் அதோட அருமை வந்து தெரியுது. அதை பற்றி தான் இந்த பேராகிராஃபில் வந்து நம்ம வந்து எழுத போகிறோம். இதோட தீம் பார்த்தீங்கன்னா எம். ஹேமல்ஸ் லாஸ்ட் French lesson reveals the importance of mother tongue. இந்த தீமில் என்ன எழுத போகிறோன்னா எம். ஹேமல்ஸோட கடைசி அந்த ஃப்ரெஞ்சு லெசன் வந்து கடைசி ஃப்ரெஞ்சு பாடத்தை வந்து எடுக்கிறாரு. அது வந்து நமக்கு எதை ரிவீல்ஸ்னால் அது என்ன தெரிவிக்குதுன்னா நம்மளோட மதர் டங்கோட இம்பார்ட்டன்ஸை தான் வந்து இது நமக்கு தெரிவிக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்தது இந்த கொஷின் இந்த ஸ்டோரியை தான் அப்படியே நம்ம இந்த பேராகிராஃபில் வந்து எழுத போகிறோம். இந்த ஒரு பேராகிராஃப் நல்லா படிச்சிட்டிங்கன்னா போதும், அடுத்த கொஷின் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே வந்து புரிஞ்சிடும். நீங்கள் ஈஸியாக வந்து எழுதுறதுக்கு இருக்கும். 2 districts of France, Alsace and Lorraine, were taken over by the Prussians during the Franco-Prussian War 1870 to 1871. ஃபஸ்ட்டு இந்த இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட் லைனில் பாருங்கள். 2 டிஸ்ட்ரிக் என்னென்னா ஃப்ரான்ஸோட 2 டிஸ்ட்ரிக்கு அல்சேஸும் அண்டு லொரைன். இந்த 2 டிஸ்ட்ரிக்கும் வந்து யாரோட டேக்கன் பண்ணியிருக்காங்கன்னா ப்ரஷியன் டியூரிங் த ஃப்ரான்கோக்கும் ப்ரஷியனுக்கும் வார் வந்து நடக்குது. ஒரு போர் வந்து நடக்குது. எப்போனா 1870லேருந்து 1871 இந்த பீரியடில் வந்து நடக்குது. இந்த பீரியடுக்கு அப்புறம் இந்த 2 டிஸ்ட்ரிக்கும் வந்து அவங்க வந்து டேக் ஓவர் வந்து பண்ணிக்கிறாங்க. ப்ரஷியன்ஸ் வந்து டேக் ஓவர் வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த 2 டிஸ்ட்ரிக்கும் வந்து இந்த ஃப்ரான்கோவும் ப்ரஷியனுக்கும் வார் நடக்கிறப்போ இதில் வந்து இவங்க வந்து ஜெயிச்சிடுறாங்க ப்ரஷியன்ஸு. அதனால் ஜெயித்த பிறகு இவங்கள வந்து ஃப்ரான்கோவை வந்து அவங்க வந்து டேக் ஓவர் வந்து பண்ணிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது ஃப்ரான்ஸில் இருக்கிற இந்த 2 டிஸ்ட்ரிக் முக்கியமாக அல்சேஸ் அண்ட் லொரைன் இந்த 2 டிஸ்ட்ரிக்கும் அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்து போயிடுதான். அதுதான் இந்த லைனில் ஃபஸ்ட் லைனில் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து படிக்கிறப்போ நீங்கள் ஈஸியாக மனப்பாடம் பண்ணீங்க. இந்த 2 டிஸ்ட்ரிக் என்னென்ன டிஸ்ட்ரிக்கு ஃப்ரான்ஸில் இருக்கிற 2 டிஸ்ட்ரிக் என்ன டிஸ்ட்ரிக் பாருங்கள், அல்சேஸ் அண்ட் லொரைன். இதோட ஸ்பெல்லிங் படிச்சுங்க. அல்சேஸ் ALL சேஸ் SACE சேஸ் அல்சேஸ் அண்ட் லொரைன். லோர் LOR லோர் ரெயின் RAINE ரெயின் லொரைன். இந்த 2 டிஸ்ட்ரிக்குமே ஃப்ரான்ஸில் இருக்கிற இந்த 2 டிஸ்ட்ரிக்கும் யார் டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்களா வேர் டேக்கன் ஓவர் பை த ப்ரஷியன்ஸ் வந்து டேக் ஓவர் வந்து பண்ணிக்கிறாங்க. ப்ரஷியன்ஸ் ஸ்பெல்லிங் படிச்சுக்கோங்க. PRUSSIANS ப்ரஷியன்ஸ்.
எழுத்து கூட்டி இப்படி சொல்லி படிக்கிறப்ப உங்களுக்கு ஸ்பெல்லிங் வந்து மறக்காது. ப்ரஷியன்ஸ் டியூரிங் த எப்போனா ஃப்ரான்கோ அண்ட் ப்ரஷியனுக்கும் நடக்கிற வார் அப்போ. ஃப்ரான்கோ ப்ரஷியன் வார், இந்த 2 வாருக்கு அப்புறம் அவங்க வந்து டேக் ஓவர் வந்து பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, that the people were compelled to learn German instead of French. இப்போ அடுத்த லைனில் அவங்க வந்து அந்த வாரில் வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சிட்ட பிறகு அவங்க வந்து டேக் ஓவர் பண்ண பிறகு என்ன பண்ணுறாங்க, முதல்ல அவங்கள வந்து அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து கம்பல் பண்ண சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெஞ்சு வந்து படிக்கக்கூடாது, ஃப்ரெஞ்சுக்கு பதிலாக என்ன பண்ணணும், ஜெர்மன் லாங்குவேஜ் தான் வந்து படிக்கணும்னு அவங்கள வந்து கம்பல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. த பீப்புள் வேர் கம்பல், பீப்புள் அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து கம்பல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டு லேர்ன் ஜெர்மன், ஜெர்மன் இன்ஸ்டீட் ஆஃப் ஃப்ரெஞ்சு, ஃப்ரெஞ்சுக்கு பதில் ஜெர்மனை வந்து படிங்க அப்படின்னு வந்து அவங்கள வந்து கம்பல் பண்ணுறாங்க. அடுத்த லைன் பாருங்க, when they knew that French would no longer be taught to them, they realized its importance. அவங்க லாங்குவேஜ் இழக்கிற அந்த சூழ்நிலையில தான் அவங்களுக்கு வந்து தெரியுது, நம்ம இவ்வளோ நாளாக இந்த ஃப்ரெஞ்சு லாங்குவேஜை சரியாக வந்து படிக்காமல் விட்டுட்டோமே அப்படின்றத அப்போ தான் அவங்க வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க. அதோட இம்பார்ட்டன்ஸை அப்போ தான் வந்து அவங்க உணர்றாங்க. when they knew that French would no longer be taught to them, they realized its importance. அப்போ தான் அதோட இம்பார்ட்டன்ஸ் அவங்க வந்து உணர்றாங்க. அடுத்தது, the students, the village people, old houser, the farmer mayor, the farmer postmaster and several others were present in the class. இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க, அந்த போர் வந்து நடக்குது. போருக்கு அப்புறம் அவங்க வந்து டேக் ஓவர் வந்து பண்ணிக்கிறாங்க. ப்ரஷியன்ஸை வந்து அவங்க வந்து இவங்களை வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிறவங்கள வந்து அந்த 2 டிஸ்ட்ரிக்டும் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னாங்களா ஃபஸ்ட் லைனில். செகண்ட் லைனில் என்ன சொன்னாங்க, டேக் ஓவர் பண்ணிட்ட பிறகு நீங்கள் வந்து எங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துச்சு, இதுக்கப்புறம் உங்கள் லாங்குவேஜ் நீங்கள் படிக்கக்கூடாது, இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ரெஞ்சுக்கு பதிலாக ஜெர்மன் தான் வந்து படிக்கணும்னு வந்து செகண்ட் லைனில் சொல்லிட்டாங்களா. தேர்ட் லைனில் என்ன சொல்கிறாங்க, அது வந்து அவங்க இந்த மாதிரி சொன்னதுனால இவங்களுக்கு அப்போ தான் ஃபீல் ஆகுது, இவ்வளோ நாளாக நம்ம ஃப்ரெஞ்சு லாங்குவேஜை சரியாக வந்து படிக்கலை அப்படின்னு வந்து அவங்க ஃப்ரெஞ்சு லாங்குவேஜோட இம்பார்ட்டன்ஸை அப்போ தான் வந்து அந்த மக்கள் வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க. ரியலைஸ் பண்ண பிறகு என்ன பண்ணுறாங்க, இந்த லைனில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் தான் நம்ம கற்றுக்கணும், எப்படியாச்சும் நம்ம லாங்குவேஜ் இழக்கிறப்ப தான் அதோட அருமை தெரிஞ்சு நம்ம கற்றுக்கணும்னு நினச்சி என்ன பண்ணுறாங்களாம், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு மாணவர்கள், அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அந்த வில்லேஜில் இருக்கிற மக்கள் எல்லாருமே, ஓல்டு ஹவுஸில் அந்த வில்லேஜில் இருக்கிற மதிப்பிற்குரிய தலைவர்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்க, இந்த ஃபார்மர் மேயர் நகர தலைவர், ஃபார்மர் போஸ்ட் மாஸ்டரு, இவங்க எல்லாமே அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்து அந்த லாஸ்ட்டு ஃப்ரெஞ்சு கிளாஸை வந்து அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கிளாஸில் வந்து உட்காடுறாங்க. இதுதான் அடுத்த பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் தே வாண்டட் டு அட்டெண்ட் த லாஸ்ட் ஃப்ரெஞ்ச் லெசன். இவங்க எல்லாருக்குமே என்ன விரும்புகிறாங்கன்னா, லாஸ்ட் கிளாஸ் இதுதான், நமக்கு இந்த ஃப்ரெஞ்சு கிளாஸை கண்டிப்பாக அட்டன் பண்ணணும், நம்ம ஃப்ரெஞ்சு கற்றுக்கணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணுறாங்க. அந்த கிளாஸில் வந்து உட்காடுறாங்க எல்லாருமே. தி ஈகர்லி ப்ராட் தர் ஓல்டு ப்ரைமர்ஸ் டு லேர்ன் த லாங்குவேஜ். ரொம்ப ஈகராக, ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு வந்து அவங்க வந்து கற்றுக்கணும் அந்த லாங்குவேஜ். இப்போ தான் புதுசாக கற்றுக்குறோம்ன்ற மாதிரி வந்து லேர்ன் பண்ண வந்து உட்காடுறாங்க அந்த லாங்குவேஜை கற்றுக்கிறதுக்கு. அதான் சொல்கிறாங்க, தே ஈகர்லி ப்ராட் தர் ஓல்டு ப்ரைமர்ஸ் டு லேர்ன் த லாங்குவேஜ். The French teacher M. Hamel said that the French was the most beautiful, clearest and logical language in the world. அவங்களோட ஃப்ரெஞ்ச் டீச்சர் யார் பார்த்தீங்கன்னா எம் ஹேமல். இவருடைய லாஸ்ட் ஃப்ரெஞ்ச் லெசனை கவனிக்கிறதுக்காக தான் அந்த வில்லேஜில் இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து சேர்ந்து வந்திருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸு, மேயர் எல்லாருமே வந்து அந்த இவரோட லாஸ்ட் லெசனை கவனிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ் வந்து எப்படிப்பட்ட லாங்குவேஜ்னு சொல்கிறாரு, ரொம்ப அழகான லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாரு, ரொம்ப கிளியரஸ்டான லாங்குவேஜ்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இது வந்து லாஜிக்கல், ஒரு தர்க்க ரீதியான லாங்குவேஜ் இந்த உலகத்திலேயே அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அவங்கவுங்க லாங்குவேஜ் அவங்கவுங்களுக்கு ரொம்ப வந்து அழகானதாகவும் பெரிய மதிப்புடையதாகவும் இருக்கும். அதை தான் இவரும் வந்து சொல்கிறாரு. எம் ஹேமல் என்ன சொல்கிறாரு, தட் த ஃப்ரெஞ்ச் வாஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல்லான லாங்குவேஜ், மோஸ்ட் பியூட்டிஃபுல், அப்புறம் கிளியரஸ்ட்னு சொல்கிறாரு, அதுக்கப்புறம் லாஜிக்கல் லாங்குவேஜ் இந்த வேர்ல்டு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அடுத்து பாருங்க, ஹி அட்வைஸ்டு தெம் டு காட் தர் லாங்குவேஜ். இவர் என்ன அட்வைஸ் பண்ணுறாரு, நம்ம லாங்குவேஜுக்கு நம்ம ஒரு பாதுகாப்பாளராக வந்து நம்ம வந்து இருக்கணும், காடாக வந்து இருக்கணும் அந்த லாங்குவேஜுக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஹி எக்ஸ்பிளைன் த லெசன் வித் பேஷன்ஸ்.
இவர் ரொம்ப அந்த லாங்குவேஜ வந்து அந்த லெசன வந்து ஃப்ரெஞ்ச் கிளாஸ வந்து ரொம்ப பொறுமையா, ரொம்ப பேஷனோட, ரொம்ப அமைதியா வந்து சொல்லி தராரு. The whole class learned the லாஸ்ட் ஃப்ரெஞ்ச் லெசன். அந்த ஹோல் கிளாஸ் அந்த கிளாஸ்ல இருக்கிற எல்லாருமே வந்து அந்த லாஸ்ட்டு அந்த ஃப்ரெஞ்ச் லெசனை வந்து கவனிக்கிறாங்க. இவர் சொல்லிக் கொடுக்குறத அவங்க கவனிக்கிறாங்க. த ஹோல் கிளாஸ் லேர்ன்ட் அந்த ஹோல் கிளாஸுமே கற்றுக்குது அந்த லாங்குவேஜ். த லாஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் லெசனை வந்து கற்றுக்குறாங்க, லேர்ன் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹேமல் ended the class ரைட்டிங் விவ் லா ஃப்ரான்ஸ் ஆன் த பிளாக் போர்டு. கடைசியாக ஹேமல் எண்ட் அந்த கிளாஸே முடிய போகுது. அப்போ கிளாஸில் என்ன ரைட் பண்ணுறாராம்? விவ் லா ஃப்ரான்ஸ் அப்படின்னு பிளாக் போர்டில் வந்து எழுதுறாரு. விவ் இதோட ஸ்பெல்லிங் வந்து நல்லா படிச்சுட்டு இதை வந்து ஒரு நல்ல பிளாக் பென்லையோ ஒரு கலர் பென்லையோ நல்லா கொட்டேஷன் போட்டு நீட்டாக வந்து அழகாக எழுதுங்க. விவ் விஐவிஇ விவ் லா எல்ஏ லா ஃப்ரான்ஸ் FRANCE ஃப்ரான்ஸ். இதில் இருக்கிற மாதிரியே வந்து நம்ம கரெக்டாக வந்து எழுதுங்க. பிளாக் போர்டில் இந்த வார்த்தையை தான் அவர் வந்து கடைசியாக வந்து எழுதுறாரு. இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் மீன்ஸ் லாங் லிவ் ஃப்ரான்ஸ். ஃப்ரான்ஸ் நீடூழி வாழ்க அப்படின்றது தான் இதோட பொருள். இதைத்தான் அவர் வந்து பிளாக் போர்டில் வந்து எழுதுறாரு. லாங் லிவ் ஃப்ரான்ஸ். இதையும் வந்து கொட்டேஷன் போட்டு கலர் பென்னில் அழகாக நீட்டாக எழுதுங்க. Thus they appreciated the value of their language only when they were about to lose it. அவரோட லாங்குவேஜை வந்து அப்ரிஷியேட் பண்ணி வந்து எழுதுறாரு. த வேல்யூ ஆஃப் த லாங்குவேஜ் அந்த லாங்குவேஜோட அந்த வேல்யூ அதோட மதிப்பு நமக்கு எப்போ தெரியும்? அதை வந்து வென் தே வேர் அபவுட் டு லாஸ் இட். அதை இழக்கிறப்ப தான் அதோட அருமை அதோட மதிப்பு நமக்கு வந்து வேல்யூ வந்து நமக்கு தெரியும் அப்படின்றத வந்து சொல்கிறாரு. இதுதான் நம்ம ஒரு பொருளில் ஒரு லாங்குவேஜ் இழக்கிறப்போ அதோட மதிப்பு தெரியும் அப்படின்றத இந்த லெசன் வாயிலாக வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதோட மாரல் பார்த்தீங்கன்னா, நெவர் கிவ் அப் யுவர் மதர் டங். யாருமே அவங்களோட மதர் டங்கை விட்டு கொடுக்கக்கூடாது. நெவர் லாஸ் யுவர் ஐடென்டிட்டி. நம்மளோட ஐடென்டிட்டியை நம்மளோட அடையாளத்தை நம்ம இழக்கக்கூடாது. நம்மளோட அடையாளமே நம்மளோட மதர் டங் தான். அதை நம்ம இழக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த லெசனோட மாரல். இது எல்லாமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவே நீங்கள் 2-3 தடவை வந்து போட்டு பார்த்தீங்கன்னாவே போதும். உங்களுக்கு ஈஸியாக இந்த கொஷின் வந்து புரிய ஆரம்பிச்சிடும். புரிஞ்சுட்டு ஒரு தடவை 2 தடவை ரீட் பண்ணிட்டு நீங்களே வந்து ஓனாக முதல்ல எழுதி பாருங்கள். எப்பவுமே படிச்சுட்டு அப்படியே விட்டுறாதீங்க. எத்தனை முறை நீங்கள் எழுதி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸாமில் வந்து அதை ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்தில் கடன்னு அந்த கொஷின் வந்து எழுதி முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு இருக்கும் எழுதி பார்த்தீங்கன்னா. அதனால் படிச்சுட்டு அப்படியே விடாதீங்க. எழுதி பார்க்குறப்ப தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுறீங்க அப்படின்றத வந்து தெரியும். நீங்கள் நான் தான் படித்தாலும் நீங்கள் எழுதுகிறப்போ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்ததுன்னா அதனாலே உங்களுக்கு வந்து மார்க் வந்து போயிடும். அதனால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நீட்டாக வந்து எழுத பாருங்கள். நீங்கள் வந்து அந்த ஸ்டோரியை வந்து இந்த மாதிரி தான் எழுதணும் இல்லை அப்படின்னு கிடையாது. நீங்கள் அந்த ஸ்டோரியை புரிஞ்சுக்கிட்டு உங்களோட ஓன் வேர்ட்ஸ் போட்டு கூட எழுதலாம். ஆனால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மட்டும் இருக்காத, கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் நீட்டாக எழுதினீங்கன்னா போதும். இப்போ அடுத்து வந்து கொஷின் வந்து பார்க்கலாம் நம்ம. அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேராகிராஃப் கொஸ்டின் பாருங்கள். கிவ் அண்ட் அக்கௌண்ட் ஆஃப் த லாஸ்ட் டே ஆஃப் ஹேமல் இன் ஸ்கூல். அதாவது ஹேமலோட லாஸ்ட் டே வந்து எப்படி இருந்தது அதை பற்றி தான் வந்து கேட்குறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா அதே நம்ம ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா படித்தோம்னா அதே மாதிரியான அதே ஸ்டோரி தான். கொஞ்சம் மட்டும் தான் மாற்றி எழுத போகிறோம். நீங்கள் அந்த கொஷின் படிச்சிட்டாவே போதும். இந்த கொஷின் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே வந்து இருக்கும். அதே ஸ்டோரி தான், கொஞ்சம் மாற்றி எழுத போகிறோம், அவ்வளோதான். இதோட தீம் பாருங்கள், த லாஸ்ட் டே ஆஃப் ஹேமல் இன் த ஸ்கூல். இந்த ஹேமலோட லாஸ்ட் டே ஸ்கூல் வந்து எப்படி இருந்தது அதுதான் இதோட தீம். டியூரிங் த Franco-Prussian War, people of Alsace and Lorraine were compelled to learn German instead of French. அந்த கொஷினை படித்தது அதே தான் வருது. டியூரிங் த நம்ம ஃப்ரான்கோ அண்ட் ரஷ்யன் வார் அப்போ பீப்புள் வந்து அல்சேஸில் இருக்கிற அண்ட் லொரைனில் இருக்கிற பீப்புள் வந்து மக்கள் வந்து என்ன பண்ணாங்க, கம்பல் பண்ணி ஜெர்மன் லாங்குவேஜை வந்து படிக்க வச்சாங்க. அதாவது ஃப்ரெஞ்சுக்கு பதிலாக ஜெர்மனை வந்து அவங்களை வந்து கட்டாயப்படுத்தி படிக்க வைக்கிறாங்க. த ஃப்ரெஞ்ச் படிக்க சொல்கிறாங்க அவங்க. த ஃப்ரெஞ்ச் டீச்சர் ஹேமல் வாஸ் ட்ரெஸ்டு இன் இஸ் சண்டேஸ் பெஸ்ட்டு. அந்த லாஸ்ட்டு கிளாஸுக்கு அந்த டீச்சர் ஹேமல் வந்து எப்படி வராருன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வெல் ட்ரெஸ் வந்து நீட்டாக வந்து பண்ணிட்டு வராராம். சண்டேஸ்லேயே பெஸ்ட்டு ட்ரெஸ்டாக வந்து அவர் வந்து பண்ணிக்கிட்டு அந்த கிளாஸுக்கு வந்து வராரு. ஹீ ஓர் எ பியூட்டிஃபுல் க்ரீன் கோட். ரொம்ப அழகான ஒரு க்ரீன் கலர் கோட் வந்து போட்டிருக்காராம்.
ஃப்ரில்டு வச்ச ஷர்ட் வந்து போட்டிருக்காரு. அண்ட் எ லிட்டில் பிளாக் சில்க் கேப் வந்து போட்டிருக்காராம். ஆல் எம்ப்ராய்டர், எல்லாமே எம்ப்ராய்டர் பண்ண ஒரு ட்ரெஸ்ஸை வந்து நீட்டாக வந்து வியர் வந்து பண்ணியிருக்காரு. அதாவது இந்த லாஸ்ட் டே வந்து அவருக்கு எப்படி இருந்ததுன்னா, அந்த பிரஷியன் அந்த வாருக்கு அப்புறம் இவருடைய அந்த அல்சர்ஸ்க்கும் லொரைனுக்கும் வந்து லாஸ்ட் ஃப்ரெஞ்ச் கிளாஸ் அது. இவர் வந்து லாஸ்ட் ஃப்ரெஞ்ச் லெசன் வந்து எடுக்க போறாரு. அதனால வந்து நீட்டாக வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வராரு. சண்டேஸ்லேயே பெஸ்ட் ட்ரெஸ்ஸாக வந்து போட்டிருக்காராம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான க்ரீன் கலர் கோட் வந்து போட்டிருக்காரு. ஃப்ரில்டு ஷர்ட் போட்டிருக்காரு. அண்ட் லிட்டில் பிளாக் சில்க் கேப் வந்து வியர் பண்ணியிருக்காரு. எல்லாமே எம்ப்ராய்டராக வந்து வியர் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. இன்ஸ்டீட் ஆஃப் நாய்ஸி கிளாஸ் ரூம் எவ்ரி திங் வாஸ் எ குவைட் ஆஸ் சண்டே மார்னிங். எல்லாமே எப்பவுமே கிளாஸ் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு சவுண்டாக ஒரு டிஸ்டர்ப்டாக வந்து இருக்கிற கிளாஸு அன்னைக்கு வந்து எப்படி இருக்கான், ரொம்ப வந்து சைலண்ட்டாக வந்து இருக்காங்களாம். அதுவும் சண்டே மார்னிங் குவைட் ரொம்ப அமைதியாக வந்து அந்த கிளாஸ் ரூம் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. வில்லேஜ் பீப்புள், ஹோல்டு ஹவுசர், ஃபார்மர் மேயர், ஃபார்மர் போஸ்ட் மாஸ்டர் அண்ட் செவரல் அதர்ஸ் வேர் ப்ரெசன்ட் இன் த கிளாஸ். அந்த லாஸ்ட் கிளாஸ் சண்டே மார்னிங்கில் நடக்கிற கிளாஸ்க்கு யாரெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். வில்லேஜ் பீப்புள், அதுக்கப்புறம் ஹோல்டு ஹவுசர், ஃபார்மர் மேயர், ஃபார்மர் போஸ்ட் மாஸ்டர். இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. அந்த கொஸ்டின்லையும் எழுத போகிறோம், இது இந்த கொஸ்டின்லையும் வருது. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. யாருன்னா வில்லேஜ் பீப்புள், ஹோல்டு ஹவுசர், ஃபார்மர் மேயர், ஃபார்மர் போஸ்ட் மாஸ்டர் அண்ட் செவரல் அதர்ஸ் வேர் ப்ரெசன்ட் இன் த கிளாஸ். எல்லாமே அந்த கிளாஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க. They gathered there in order to honor and thank M. Hamel for his 40 years faithful service and to show their respect for the country. இவங்க எல்லாருமே வந்து வந்து கேதர் வந்திருக்காங்க. இன் ஆர்டர் டு யாரை அதாவது ஃப்ரெஞ்சு கிளாஸை வந்து கற்றுக்கணும் அப்படின்றதுக்காகவும், அதே சமயம் வந்து ஹேமல் அவரோட டீச்சரை வந்து ஹானர் படுத்தணும் அப்படின்றதுக்காகவும் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 40 வருஷமாக வந்து அந்த சர்வீஸை வந்து அதாவது அந்த டீச் பண்ணிட்டு வந்து இருக்கார். அந்த சர்வீஸை வந்து பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்காகவும் அந்த கண்ட்ரியை வந்து ஹானர் படுத்துறதுக்காகவும் எல்லாருமே அந்த லாங்குவேஜை வந்து கற்றுக்கிறதுக்கு கிளாஸில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேமல் டிட் நாட் ஸ்கோல்ட் இஸ் ஸ்டூடெண்ட் ஃப்ரான்ஸ் தோ ஹி வாஸ் லேட் டு த கிளாஸ். எப்பவுமே ஹேமல் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கலைனாலோ இல்லை லேட்டாக வந்தாலும் திட்டிகிட்டே வந்திருப்பார். ஆனால் லாஸ்ட்டு கிளாஸ் அப்போது அவரோட ஸ்டூடெண்ட்டான ஃப்ரான்ஸை வந்து அவர் வந்து திட்டவே இல்லை. ஏன்னா அவர் வந்து லேட்டாக வந்திருக்காரு கிளாஸுக்கு. ஃப்ரான்ஸ் வந்து தோ ஹி வாஸ் லேட் டு த கிளாஸ், இவர் வந்து லேட்டாக வந்து வந்தபோதும் அவர் என்ன பண்ணலாம், அவர் வந்து ஹேமல் வந்து அவர் வந்து திட்டவே இல்லையா. ஸ்கோல்டுனா திட்டுறதுன்னு அர்த்தம். ஃப்ரான்ஸ் வாஸ் சாரி ஃபார் நாட் லேர்னிங் இஸ் மதர் டங் ப்ராப்பர்லி. ஃப்ரான்ஸும் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டூடெண்ட் ஃப்ரான்ஸும் என்ன ஃபீல் பண்ணுறான், லாஸ்ட் கிளாஸ் அப்போது இவ்வளோ நாள் நம்ம அந்த லாங்குவேஜை வந்து சரியாக வந்து கற்றுக்காமல் இருந்ததுக்கு ரொம்ப சாரி மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறான். மதர் டங் இவ்வளோ நாள் கற்றுக்கிட்டோம், அவன் வந்து ப்ராப்பராக வந்து கற்றுக்கல. அதுக்காக அவனும் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சாரி வந்து கேட்குறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேமல் எக்ஸ்பிளைன் த லெசன் வித் பேஷன்ஸ். ஹேமல் வந்து அந்த லெசனை வந்து ரொம்ப பேஷனோட அமைதியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. த ஹோல் கிளாஸ் கீன்லி லேர்ன் த லாஸ்ட் ஃப்ரெஞ்ச் லெசன். அந்த ஹோல் கிளாஸ் எல்லாருமே அந்த கிளாஸில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வந்து அந்த லாஸ்ட் ஃப்ரெஞ்ச் லெசனை வந்து லேர்ன் பண்ணிக்கிறாங்க. He said that the French was the most beautiful, clearest and logical language in the world. இவர் என்ன சொல்கிறாரு, ஃப்ரெஞ்சு எப்படிப்பட்ட லாங்குவேஜாக ரொம்ப மோஸ்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு கிளியரஸ்டான லாஜிக்கல் லாங்குவேஜாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்கிறாரு. இந்த வேர்ல்டுலேயே வந்து ரொம்ப அந்த லாஜிக்கல் லாங்குவேஜ் கிளியரஸ்டான லாங்குவேஜ் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. He advised them to guard their லாங்குவேஜ். இவர் என்ன அட்வைஸ் பண்ணுறாரு, நம்ம இந்த லாங்குவேஜ்க்கு வந்து ஒரு காடாக வந்து இருக்கணும், ஒரு பாதுகாவலனாக வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து நமக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. அட் லாஸ்ட்டு ஓவர்வெல்ம்டு வித் எமோஷன்ஸ் ஹீ குட் நாட் ஸ்பீக். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு வந்து ரொம்ப எமோஷ்னலாக வந்து ஆயிரும். இதுக்கப்புறம் நம்ம இந்த ஃப்ரெஞ்ச் லெசனை எடுக்கவே முடியாதே அப்படின்ட்டு வந்து யாரும் கற்றுக்கவும் முடியாது அப்படின்னு ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி எமோஷ்னலாக வந்து ஆயிடுறாரு. இவரால் வந்து அடுத்த வார்த்தையை வந்து பேச முடியல. ஈ குட் நாட் ஸ்பீக் பண்ண முடியல. ஆனால் அதனால் வந்து கடைசியாக வந்து போர்டில் வந்து எழுதுறாரு. ஹீ ரோட் விவ் லா ஃப்ரான்ஸ் ஆன் த பிளாக் போர்டு. விவ் லா ஃப்ரான்ஸ்னு வந்து பிளாக் போர்டில் எழுதுறாரு. இதை கொட்டேஷன் எழுதிக்கோங்க. இட் மீன்ஸ் என்னன்னா லாங் லீவ் ஃப்ரான்ஸ். இது
நம்ம போன கொஸ்டினில் படித்தது தான் அதே தான் கொஞ்சம் கொஞ்சம் வருது இதில் பாருங்க. அதோட மீனிங் என்னன்னா ஃப்ரான்ஸ் வந்து நீடூழி வாழ்க அப்படின்னு அது பிளாக் போர்டில் ஒரு இமோஷனலாக வந்து எழுதிடுறாரு. He guested the students to leave. Thus, the last lesson brought the importance of the mother tongue to the students and the village people through M. Hamel. இவர் கடைசியாக என்ன பண்ணுறாரு, எழுதிட்ட பிறகு அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து இதுக்கப்புறம் இந்த கிளாஸ் முடிஞ்சிருச்சு நீங்கள் எல்லாம் போகலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. இந்த லாஸ்ட்டு இந்த ஃப்ரெஞ்சு லெசன் வந்து அவங்களுக்கு மதர் டங்கோட நம்மளோட மதர் டங்கோட இம்பார்ட்டன்ஸை வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் அங்கே இருக்கிற மக்களுக்கும் வந்து எம் ஹேமல் மூலமாக வந்து அவங்களுக்குலாம் வந்து இம்பார்ட்டன்ஸை வந்து புரிய வைக்கிறாரு. இதுதான் வந்து இந்த செகண்ட் லெசன் கொஷினோட ஆன்சரு. அதை ஃபஸ்ட்டில் கொஷினோட அதே மாதிரி தான் வேர்ட்ஸ், அதே மீனிங் தான் இதுலேயும் வரும், கொஞ்சம் மட்டும்தான் வந்து மாறும். இது நீங்கள் அதை படிச்சுட்டா உங்களுக்கு வந்து இது ரொம்ப கொஞ்சம் ஈஸியாகவே வந்து இருக்கும். இதோட மாரல் பார்த்தீங்கன்னா, நெவர் மிஸ் யுவர் ஐடென்டிட்டி பை மிஸ்ஸிங் யுவர் மதர் டங். நம்மளோட ஐடென்டிட்டியை நம்மளோட அடையாளத்தை நம்ம எப்பவுமே வந்து மிஸ் பண்ணக்கூடாது. அது வந்து நம்மளோட மதர் டங்கை வந்து மிஸ் பண்ணதுக்கு வந்து அர்த்தம். நம்ம மதர் டங்கை மிஸ் பண்ணாவே நம்மளோட ஐடென்டிட்டியும் இழந்துடும். இப்படி வேணாலும் வந்து இந்த மீனிங் வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுதான் இதோட மாரல். இந்த மாதிரி நீங்கள் மாரல் அதோட தீம்லாம் போட்டு உள்ள நல்லா கொட்டேஷன்லாம் போட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நீட்டாக எழுதினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. இந்த கொஷின்லாம் வந்து கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வந்து வர சான்ஸ் இருக்குது. நீங்கள் எதையுமே மிஸ் பண்ணாத நல்லா தரோவாக வந்து படிச்சுக்குங்க. கண்டிப்பாக உங்களால் இங்கிலீஷில் ஃபுல் மார்க் எடுத்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.